ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பெனியல் ஜெப ஊழியங்களின் சார்பாக வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் நாம் ஒரு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை மட்டும் நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது 47, 48 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே பல விதமான மீன்கள் அங்கே இருக்கின்றது. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், பூமியிலே கடல் என்பது பூமியை குறிக்கிறது. பூமியில் வாழ்கின்ற மீன்கள் என்பது அந்த பூமியில் வாழ்கின்ற மனு மக்களை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், வலை என்பது அந்த பரலோக ராஜ்யத்துல சேர்ப்பதற்காக தேவன் கொடுக்கும் வசனம் என்று அர்த்தம் பெறுகிறது. இந்த வலையை வீசி அந்த மீன்களை அவர் பிடித்து அதை கரையிலே அவர் என்ன செய்கிறார், அதை இழுக்கிறார். அவர் அந்த வலை போடுவதற்கு முன்பதாக அந்த வலையிலே கிடைக்கின்ற மீன்கள் எல்லாம் எல்லா மீன்களும் கலந்திருக்கிறது. அதுல நல்லவைகளும் இருக்கிறது, கெட்டவைகளும் இருக்கிறது. ஆனால் பாருங்கள், அந்த வலையை இழுத்து அவர் கரையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது இதன் அர்த்தம். ஒரு வலையை போடும் பொழுது அந்த வலையில இருக்கின்றதான எல்லா மீன்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். அந்த மீன்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் விரும்புகிறதுனாலே அவர் அந்த எல்லாவற்றையும் இழுக்கிறார், ஒட்டுமொத்தமாக இழுக்கிறார், கரைக்கு கொண்டு வந்து விடுகிறார். ஆனால் இப்பொழுது பாருங்கள் என்ன நடக்கிறது என்று சொன்னால், வலையை இழுத்து கரையிலே கொண்டு வந்து உட்கார்ந்து என்று சொல்லி வேதம் சொல்லுது. உட்கார்ந்து என்று சொல்லும் பொழுது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது எல்லா மீன்களும் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக இல்லை. அங்கே அவர் ஜட்ஜ் பண்ணும் பொழுது பார்க்கும் பொழுது அநேக மீன்கள் உகந்ததாக அல்லாமல் பாவம் நிறைந்ததாக அது காணப்படுகிறது. ஆகவே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த பாவம் நிறைந்து வாழ்க்கை வாழ்கின்ற அந்த மனு மக்களை அவர் என்ன செய்கிறார், அவர் வலையை போட்டு கரையிலே இழுத்து உட்கார்ந்து என்று சொல்லும் பொழுது அந்த உட்கார்ந்து என்கிற சொல்லுகிற அர்த்தமானது பல ஆண்டுகள், பல வருஷங்களை அது குறிக்கிறது. அந்த வருஷம் வரையிலும் அவர்கள் மனம் திரும்பாமல் போனபடினாலே அவர் என்ன செய்கிறார், நல்ல மீன்களை மட்டும் அவர் எடுத்து அதை என்ன செய்கிறார், தன்னுடைய பரலோக ராஜ்யத்துல அவர் சேர்க்கிறவராக அவர் இருக்கிறார். நல்ல கரையில இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளிலே அவர் சேர்க்கிறார், ஆகாதவைகளை அவர் என்ன செய்கிறார், எரிந்து போடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. உட்கார்ந்து என்று சொல்லும் பொழுது அதுதான் நாம் இந்த நாட்களிலே வாழ்கின்ற காலம். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற கிருபையின் காலம் என்பதுதான் வேதத்திலே உட்கார்ந்து, இயேசு உட்கார்ந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இதே போல ஒரு நாள் தேவதூதர்கள் இந்த பூமிக்கு வருவார்கள். வந்து நீதிமான்களை அந்த பொல்லாத மனிதர்களிடத்திலிருந்து, அந்த அசுத்தமானவர்களிடந்து பிரித்து எடுத்து நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு அவர் கொண்டு செல்வார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே தேவன் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் வலையை கரையில் இழுத்து உட்கார்ந்து உங்களை பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றும். ஆண்டவரே, எங்களுக்கு கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே தகப்பனே, என்று உட்கார்ந்து ஆண்டவரே எங்களை பரிசோதிக்கும் பொழுது, எங்களை ஆண்டவரை சோதிக்கும் பொழுது ஆண்டவரை நாங்கள் சுத்த பொன்னாக விளங்கி உங்களுடைய பரலோக ராஜ்யத்திற்கு வருவதற்குரிய கிருபைகளை எங்களுக்கு தாழ். அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்புடன் ஜெயபோ சுந்தர்.